அன்புடைஞ்சி வணக்கம். எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்ல இருக்கிற கதை தலைப்பு துன்பக் கதை. இது எழுதியவர் டி.கே. சீனிவாசன். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. திருச்சிராப்பள்ளி கோதண்டபாணி சீனிவாசன் தான் டி.கே. சீனிவாசன். இவர் திராவிட இயக்க சார்புடைய எழுத்தாளர். சில நாவல்கள், சிறுகதைகள் எழுதியிருக்காரு. பொன்னி, ஞாயிறு, தாய்நாடு ஆகிய இதழ்களில் தொடர்ந்து எழுதினவர். அவர் ஆடும் மாடும் என்கிற இவரது நாவல் பரவலாக அறியப்பட்ட ஒன்றாகும். அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். கதை என்னென்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி தன்மையில் ஆரம்பிக்கிற கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சோக கதைகளாகவே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு வீட்டில் உட்காந்துருப்பார். ஒரு வீட்டில் உட்காந்துருக்கப்போ பார்த்திங்கன்னா எதிர் வீட்டிலேருந்து நாள் சொல்கிற சத்தம் வரும். என்னென்னா, அந்த வீட்டு கிழவனுக்கும் கிழவிக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க. 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இவருக்கு தாங்காது. இவருக்கு இவரோட பழைய நினைவுகள்லாம் அலையும் போதும் இவரை இவரோட காதலியும் சொல்ல முடியாது, மனைவியும் சொல்ல முடியாது. அவர் இவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த நினைவுகள்லாம் அலையும் போதும் அந்த ஃப்ளாஷ்பேக் கதை ஆரம்பிக்கும். பார்த்தா இவங்க வீட்டில் என்னன்னாக்கா, அப்பா இவரை பொழுதுனையும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவரோட அப்பா ஒரு சாத்தி எடுத்துருவான். சரி, எப்போயும் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அப்பா அடித்தான்னாக்கா அம்மா சப்போர்ட்டுக்கு வரும். ஏன் பிள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்ல. ஆனால் இது நல்லா போடுங்க அவனுக்கு அப்படின்னு அம்மாவும் சேர்ந்துக்கும். இப்படி அடி வாங்கி பார்த்தீங்கன்னா இவன் ஆள் ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு இளம்பிராயத்தில் தான் அப்படி தான் அடி வாங்கிட்டே இருப்பான் அவன். அப்போ ஒரு அடி வாங்கிட்டு இதுமாதிரி திண்ணையில் அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். அப்போ தான் பக்கத்தில் நிழலாடும். அது பார்த்தீங்கன்னாக்கா எதிர் வீட்டு சக்கு பாய் நிற்பா. நின்றுக்கிட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்பான். ஆமாம், வலிக்காமல் என்ன செய்யும்? ஏன் இப்படி உங்கள் அப்பா போட்டு அடிக்கிறார் ஒன்று? அதுக்கு காரணம் தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி கஷ்டப்பட போகிறேன்? நான் ஒரு பேய்க்கும் பிடாரிக்கும் பிள்ளையாக பிறந்துட்டேன் அப்படிமா. சொன்னோன்னே அவள் சிரிப்பு வரும். இப்போ நான் சிரித்த மாதிரி அவள் சிரிச்சிடுவா. சக்கு இவன் சிரித்ததை என்ன பண்ணுவான், அவன் தப்பாக நினச்சிக்குவான். நம்மளை இவன் கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு பலான்னு அலைஞ்சிடுவான் அவளை. பேய்க்கும் பிடாரிக்கும் நான் போந்துட்டான்னு இவன் சொல்கிறதில்ல. அந்த வார்த்தைகள் அவளை சிரிப்பு வர வரைக்கும் அதை என்ன அவள் சிரிச்சா தப்பாக அவனுக்கு பலான்னு அலைஞ்சிடுவான். அதை அவன் அழுதுகிட்டே ஓடிடுவான். இந்த சத்தம் உள்ள எங்கள் அப்பாவை கேட்டோன்னே, ஏய் என்ன சத்தாங்க ஏவா அப்படின்னு உள்ளே கூப்பிடுவார். இவனுக்கு அங்கேயே விட்டு ஓடிடலாமா, அப்போயே ஓடிடலாமா ஒரு எண்ணம் வரும். என்ன பண்ணுவான், ஆனால் வெளியில் போய் என்ன செய்கிறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறான், திருப்பியும் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போவான். வீட்டுக்குள்ளே போனோன்னே வழக்கமான அள்ளி தட்டி தான் செமத்தியாக போட்டு சாத்துவார் அப்பா. அதில் அந்த அழுதுகிட்டு திருப்பி வெளியே உட்காருவான். திண்ணை தான் அவருக்கு அடைக்கலம் தரும். திண்ணையில் உட்காந்துருப்பான். திருப்பியும் பக்கத்தில் நிழலாடும். ஒன்று, என்னை மன்னிச்சிடு, சக்கு தான் நிற்பா, என்னை மன்னிச்சிடு, நான் சிரிச்சது தப்பு தான், சிரிச்சிருக்கக்கூடாது. ஆனால் அதுக்காக நீ என்ன அரைஞ்சதும் தப்பு தான். பார்த்தா அவள் கண்ணை அந்த இவனோட அறை விட்டதில் கண்ணு 4 விரலும் பதிஞ்சிருக்கும். என்ன பண்ண சொல்கிற, எனக்கு வடிகாலே கிடையாது, நான் என்ன போகிறேனே எனக்கு தெரியலை அப்படின்ட்டு நின்றுட்டே இருப்பான். சக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பான் அவன். கேட்டு அவன் என்ன அது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாவ. அவன் கல்யாணம் ஆகி ஊருக்கு போயிடுவான். கல்யாணம் ஆகணும்னு கேட்பான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பான். அவன் பதிலே சொல்ல மாட்டா. சொல்லாமல் வீட்டுக்கு ஓடிடுவா. வீட்டுக்கு ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவள் ஊருக்கு போயிடுவான். ஊருக்கு போன பிறகு என்ன பண்ணுவாள், திடீர்னு ஒரு நாள் ஈத்த வீட்டில் இருப்பாள்.
வந்திருப்பாவ. வந்திருக்கால ஒழிய வந்து இவனை வந்து நிமிந்து பார்க்க மாட்டான். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து இன்னொருத்தரோட மனைவி அப்படிங்கிறத இவன் நிமிந்து பார்க்க மாட்டான். நான் நோக்குங்கால் நிலம் நோக்கும் அப்படிங்கிற பார்வையில் தான் அவளோட பார்வை இருக்கும். அதாவது பொம்பளைங்க அழுதாக உலகமே ஓடி வந்து ஆது சொல்லுதில்ல, அதுமாதிரி ஆம்பளைங்களுக்கு ஆது சொல்ல யாருமே கிடையாது. எனக்கும் அந்த ஆறுதலே யாருமே கொடுக்கல எனக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணுவான், வருவாள் வந்து என்ன பண்ணுறா, இவன்கிட்ட பக்கத்தில் நிற்பா. சரி நம்மள்கிட்ட விரும்பி தான் வந்திருக்கா அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், வாழ்வில் இருள் படியை விட்டு கொண்டே இருப்பது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருள் என்பது என்ன, உலகத்தின் நிழல் தானே, அது என்ன அவ்வளோ கொடுமையானதா அப்படின்னு இவன் கேட்பான், திரும்பி கேட்பான். ஆனால் பார்த்தா இப்படி பேசிக்கிட்டே என்ன பண்ணுறான், பட்டுன்னு அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பயே அது வந்து இரவு நேரம், அதாவது முன்னிரவு நேரம்னு வச்சுக்கோமே, போட்டு கையை பிடிச்சிடலாம். அது வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ளே இந்த அரைஞ்சப்பு மட்டும்தான் தொடுகை அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கையை பிடிச்சிடுவாங்க. அவது இன்னொருத்தனோட மனைவியான பிறகு கூட என்ன பண்ணுறான், இவன் அதை பற்றி பொருட்படுத்தாமல் கையை பிடிச்சிருந்தேன். அவள் திருப்பி என்ன பண்ணுறா, பலான்னு அவள் அரைவா, இவனை செமத்தி அரைஞ்சிடுவாள். அரைஞ்சி வீட்டுக்குள்ளே ஓடிடுவாள். வீட்டுக்குள்ளே ஓடினோடனே இப்படி அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். கொஞ்ச நேரம் ஆச்சு பொழுது விடிஞ்சிடும். அது பார்த்தா ஒழுங்கு, ஒழுக்கம், கட்டுப்பாடு இவற்றின் எல்லையை விட்டு கவனித்தால் கூட நீ செஞ்சது தப்பு தான். இன்னொருத்த மனைவிங்கிறத அவள் நீ தொட்டது தப்பு, அவள் அரைஞ்சதும் சரிதான், அது தப்பே கிடையாது அப்படின்னு மனசாட்சி உன்னை உறுத்தும். என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ள வந்து ஒரு பையை எடுத்துக்கிட்டு பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். அதாவது இந்த கல்யாணப்படி சில கடைசியாக ஜிம்னியில் நடந்து போவார்ல, அது மாதிரியான ஒரு நடை அது. வெளியே வந்து அப்போயும் நடந்து போயிட்டே இருக்கான்ல, அவன் நடந்து போயிட்டே இருக்கப்போ ஒரு அந்த சக்குவோட குரல் கேட்கும், நான் அரைஞ்சது உனக்கு வலிச்சுதா அப்படின்னு கேட்கும். அந்த குரல் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவன் நடந்து போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிட்டார். அவ்வளோதான் கதை. நன்றி, வணக்கம்.